பிக் பாஸ் சீசன் 7ல நம்ம மோஸ்ட்டாக வெயிட் பண்ண ஒரு பர்சன் அண்ட் ஃபேமிலி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விசித்ரா மேமோட ஃபேமிலி தான். ஏன்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவர்லோடடாக இருக்குது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே காட்டின அன்பு, பாசம், பரிவு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அம்மா என்ற உருவத்தில் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து சில பேர் வந்து ஏற்றுப்பாங்க, சில பேர் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. பட் நிறைய பேர் வந்து ஏற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால தான் அவ்வளோ வாக்குகளும் வாங்குறாங்க. இவ்வளோ நாளும் வந்து கடந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஃபேமிலி எப்படி இருக்கும், அவங்க ஃபேமிலி வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பல பேர் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ இவங்க வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு டியூஸ்டே ஆரம்பித்த ஒரு டாஸ்க்கு சொல்லப்போனால் இன்றைக்கி என்ன ஃப்ரைடே வந்துடுச்சு. இப்போ வரைக்குமே வந்து இழுத்துட்டு போயிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் பயங்கர காண்டாயிட்டாங்க. இன்றைக்கி லைவில் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நிக்சனோட ஃப்ரெண்டு வந்து வந்திருக்காப்புல. ஸோ அவர் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்ததுக்கப்புறம் ரொம்பலாம் சேரப்லாம் பண்ணல. விசித்ரா மேம் போய் ஒரு தனியாக உட்காந்துட்டாங்க. அட போங்கடா, யார் யாரோ வரீங்க, ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வரீங்க, அக்கான்னு சொல்லிட்டு வரீங்க, அண்ணான்னு சொல்லிட்டு வரீங்க, எங்கடா எங்கள் பிள்ளைங்கெல்லாம் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்செட்டாக தான் வந்திருந்தாங்க. மணிக்கிட்ட உட்காந்து தனியாக பேசிகிட்டு இருந்தாங்க. அவர்கிட்ட பெருசாக போகவே இல்லை, அதாவது நிக்சனோட ஃப்ரெண்டுக்கிட்ட. ஸோ இன்றைக்கி 3வது ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு இல்லையா, அதில் தான் வந்து காட்டுறாங்க விசித்ரா மேமோட ஃபேமிலி வர்ற மாதிரி. ஸோ அவங்க ஃபேமிலியில் வர்றாங்க, அவங்க வீட்டுக்கார் வந்திருக்காரு. இன்றைக்கி அதுவும் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து லாஸ்ட் டே, இந்த வீக்கோட லாஸ்ட் டே. ஓகேங்களா, எல்லா ஃபேமிலிக்கும் எல்லா கண்டஸ்டண்ட்டுக்கும் 2 டைம் வந்து வாய்ப்புகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று ஃபஸ்ட் வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி வருவாங்க. அதுக்கப்புறம் அண்ணனோ தம்பியோ இல்லை அக்காவோ தங்கச்சியோ இல்லைனா ஃப்ரெண்டோ அந்த மாதிரி சொல்லிட்டு 2 டைம் 2 பேட்சாக வந்து அனுப்பிச்சுட்ருந்தாங்க ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டுக்கும். பட் விசித்ரா மேமுக்கு வந்து மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி அனுப்பிச்சிருக்காங்க. அதனால் ஒட்டுமொத்த பேரையும் ஒன்றா அனுப்பிச்சி விட்டுக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்டு, 2 குழந்தைங்க, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னு நமக்கு வந்து தெரியல. ஸோ ஒட்டுமொத்தமாக வந்து அவங்கள பார்க்க வந்துருக்கிறது வந்து 4 பேர் வந்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கார் வந்து கட்டிப்பிடிச்சி இந்த வீட்டோட குயின் அப்படின்லாம் சொல்லி பூவெல்லாம் கொடுத்து பயங்கர சர்ப்ரைஸ் வந்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் விசித்ரா மேம் ஒரே அழுக. சரி ஓகே நீ வந்துட்டப்பா, எங்கே பசங்கள்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பசங்க எங்கே வர்றது, அவங்களுக்கெல்லாம் எக்ஸாம் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கன்ஃபெஷன் ரூமுக்கு அதே சுச்சுவேஷனில் கன்ஃபெஷன் ரூமுக்கு வந்து கூப்பிட்டாங்க. உடனே விசித்ரா மேமுக்கு ஒரு வெறுப்பாகி போச்சு. ஓ போயா, நானே 80 நாள் கழித்து வந்து ஃபேமிலியை பார்க்குறேன், திரும்பியும் கன்ஃபெஷன் ரூமுக்கு வாங்க, அதுக்கு வாங்க இதுக்கு வாங்கன்னு சொல்லி ஒரு டாஸ்க்கை வேறு கொடுக்க சொல்கிறேன்ற அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி காண்டாயிட்டாங்க. அதுக்கப்புறம் கன்ஃபெஷன் ரூமுக்கு போயிட்டு டாஸ்க்கெல்லாம் படிச்சுட்டு வரத்துக்குள்ளே அவங்க வந்துலாம் பார்த்திங்க அப்படின்னா லிவிங் ஏரியாவில் அவங்களோட பையன் அப்புறம் அவங்களோட ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து உக்காந்துட்ருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரு ஷாக், ஒரு ரியாக்ஷன், ஒரு பயங்கரமான கெமிக்கல் ஃபியூஷன் அப்படி நடந்துச்சு. அப்படியே பார்க்கும்போது பயங்கர சந்தோஷமாக, கூஸ் பம்ஸாக, ஹாப்பியாக, என்டர்டெய்னிங்காக வந்துருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுவோம். அதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா விசித்ரா மேம் ஃபேமிலி இன்றைக்கி வந்திருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி நான் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரிவிக்குவோம். ஸோ அடுத்தடுத்து லைவ் அப்டேட் என்ன அப்படிங்கிறத கொடுத்துட்டே இருக்கேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.